நிச்சயமாக மக்கள் தரப்பில் தற்போது எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படவில்லை. மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் அதற்கான பணிகளை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அருகே உள்ள குடியிருப்பு வாசிகளிலும் தங்கள் வீடுகளில் பாதுகாப்பாக இருக்கவும், மேலும் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ள பகுதிகளுக்கு யாரும் வர வேண்டாம் உள்ளிட்ட பல்வேறு விதமான அறிக்கைகளை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பொதுமக்களும் இது இவ்வளவு பெரிய தீ விபத்தை காண்பதற்காக தங்களது குழந்தைகளுடன் அழைத்து வருவதால் அசம்பாவிதம் ஏற்படும் என்பதற்காக காவல்துறை தரப்பில் யாரும் உள்ளே வரக்கூடாத அளவிற்கு தற்போது தடுப்புகளை அமைத்து காவல்துறை அவர்களை பொதுமக்களை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் தொடர்ந்து இந்த பகுதியில் தண்டவாளங்கள் கொண்டு வருவது, உயர்மின் அழுத்த கம்பிகளை சீர் செய்வது உள்ளிட்ட பணிகளை தொடர்ந்து ரயில்வே ஊழியர்கள் தற்போது செய்து வருகின்றனர். தற்போது வரைக்கும் 70% வரை தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக தீயணைப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 3 மணி நேரத்திற்குள்ளாக முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்று தீயணைப்புத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. தற்போது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கார்த்திக்? கண்டிப்பாக. அதாவது காலை 5:30 மணிக்கு அளவில் எரிய தொடங்கிய இந்த தீ விபத்தானது தற்போது தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது. சுமார் 5 to 6 மணி நேரமாக தொடர்ந்து இந்த தீயானது எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த தீயை கட்டுக்குட்படுத்த 3 மாவட்டங்களிலிருந்து 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு வரவேற்கப்பட்டு தற்போது அந்த தீயை கட்டுப்படுத்தும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது அந்த ஸ்ப்ரே எனக்கூடிய ஸ்ப்ரே கொண்டு மூலமாக அந்த தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போது பாத்தீங்கன்னா நம்மளால 70% தீயணைப்பு அணைக்கப்பட்டு இருந்தாலும் அந்த 30% பணிகள் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக திகழ்கிறது. அதாவது என்னவென்றால் 2 பெட்டிகளும் கவிழ்ந்திருப்பதால் அந்த கவிழ்ந்திருக்க பகுதியில் இருந்தால் தற்போது டீசல் ஆனது வெளியேறி கொண்டிருக்கிறது. டீசல் வெளியேற அந்த புகையானதும் தீயானது மலமளவென எரிந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் இப்ப 7வதாக அங்கு ஒரு பெட்டி உள்ளது. அந்த பெட்டியிலும் 70,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட டீசல் ஆனது இருக்கிறது. அந்த பெட்டியில் தீ பரவாமல் இருக்க முதல் கட்டமாக அவர்கள் அதன் மீது தண்ணீர் பீச்சு அடித்து தற்போது அதை குளிர் வைக்கப்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து மீதி இருக்கக்கூடிய அந்த பெட்டிகளை தற்போது அந்த தீ எரிந்து கொண்டிருக்கும் பகுதியில் தீயணைக்கும் பகுதியில் ஈடுபட்டிருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.